அக்கா, என்னம்மா இப்படி எல்லாம் நடக்குது? அம்மா, நீ எங்கம்மா போயிருந்த? அப்பா ஏமா இப்படி திடீர்னு கலாட்டா பண்ணிட்டாரு? அம்மா, ஏய் சக்தி, வெற்றி, நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை விட உனக்கு குடிதான் முக்கியமா போச்சுல்ல? ஏன் வெற்றி இவ்வளவு குடிக்க ஆரம்பிச்சிட்ட? நீ இப்படி பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. யோ மாமா, நான் சும்மா விட மாட்டேன். சக்தி, எல்லாமே மாமா தான் பண்ணாரு. வெற்றி ஏன் இப்ப குடிச்சிட்டு வந்தான்? இப்போ குடிக்க அடிமையார அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? நான் அவன்கிட்ட மனசை விட்டு பேசலன்னு பார்த்தா அவன் போதையில இருக்கான். இப்ப என்ன பண்றது? எங்க படுத்திருக்கா பாருக்கா. சக்திக்கா, சக்தி, எதுக்கு இங்க படுத்திருக்க? என்னால உங்க எல்லாருக்கும் அசிங்கம் இல்ல? என்ன பேசுற? எனக்கும் தான் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை. அப்போ என்னையும் நீ பிரச்சனையா தான் நினைச்சியா? சச்சா, அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. அப்ப நீ மட்டும் இப்படி சொல்லலாமாக்கா? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க சக்திக்கா? ஆனா இன்னைக்கு நடந்ததெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல துர்கா. ஏன் வெற்றி இப்படி பண்ணான்னு எவ்வளவு யோசிச்சா எனக்கு புரியல. சக்திகா, அதையே நினைச்சிட்டு இருக்காத. நாளைக்கு இத பத்தி நம்ம வெற்றி கிட்ட பேசலாம். அப்ப அவரே மனசை திறந்து எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. ஆமா சக்தி, நீ வருத்தப்படாத. பாவம் நம்ம அம்மா எவ்வளவு ஆசை ஆசையா எல்லாத்தையுமே படு. ஐயோ, என் 3 பொண்ணுங்களும் இப்படி வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கே. அம்மா மகமாயி, இதுக்கு ஒரு முடிவை நீ சொல்ல மாட்டியா? ஏய், எல்லாரும் எங்க போறீங்க? ஃபர்ஸ்ட் நைட் எப்போ? ஏய் சக்தி, மாமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டி. ஏய், பால் கொண்டு வாடி. உண்மையாவே யாரும் இல்லையா?
வீட்டுல யாரும் இல்லையா? எல்லாரும் எங்க போனீங்க? அப்பாடா, வீட்டுல யாரும் இல்ல. ஓகே. மாம்சே, இன்னும் போலியா நீ? டேய், உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். வாடா இங்க. தோ வர இரு. யோ மாம்சே, எதுக்கு அப்ப கத்துற? அதான் யாரும் இல்ல. இப்ப எதுக்கு நடிக்கிற? சவுண்ட கோர. மாப்பிள, நீங்க தானே நடிக்க ஆரம்பிச்சீங்க. அதான் நம்மள யாரோ பாக்குறாங்கன்னு நானும் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சுத்தி முத்தியும் பாரு, யாருமே இங்க இல்ல. ஆனா நீ பெரிய ஆள் தான்யா, என்கிட்டயே ஓவர் ஆக்டிங் பண்ற. ஐயோ மாப்பிள, தெரியாம செஞ்சுட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்கிறாதீங்க. ஏன் மாம்சு பதற? நான் தானே உன்னை நடிக்கவே சொன்னேன், அப்புறம் என்ன? மாப்பிள, நீங்க எப்ப நடிக்கிறீங்க, எப்ப நடிக்காம இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. இந்த வேட்டி உருவிட்டு ஓட விட்டேன்ல, அது நடிப்பு, இது நார்மலு. அப்படியா? ஆமா, வீட்டுல யாரும் இல்லையா? எல்லாரும் எங்க போயிருக்காங்க? என்ன, கோயில உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. பாவம் மாப்பிள்ள மீனாட்சி ரொம்ப வருத்தப்பட்டு பேசினான். அதான் வர சொல்லி உங்களுக்கு மெசேஜ் அனுப்புனேன். எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொன்னேன். நீங்களும் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடிச்சிட்டீங்க. மாம்சு, நீ பண்ண உதவியை நான் மறக்கவே மாட்டேன்யா. நீ மட்டும் சொல்லனா எங்க அம்மா சக்தியை கலெக்டர் ஆகக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்கு தான் மாப்பிள்ள நான் உங்கள்கிட்ட சொன்னேன். பாவம் மாம்சு, சக்தி என் கூட வாழணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து மறைச்சிட்டா. அதை நினைச்சாதான் இன்னும் எனக்கு மனசே ஆறல மாம்சு. நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன ஆனாலும் சரி, சக்தியை கண்டிப்பா கலெக்டர் ஆக்கணும். அதுக்கு தான் மாம்சு இந்த நடிப்பெல்லாம். இல்லை மாப்பிள்ள, இதனால உங்களுக்கு கெட்ட பேர் ஆயிருமோன்னு தான் யோசனையா இருக்கு. எல்லாரும் இப்பவே உங்களை குடியாரனா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் மாப்பிள்ள, உங்க வாழ்க்கையை பணையம் வச்சு ஏன் இப்படி பண்றீங்க? மாம்சு, உங்களுக்கு சக்தியை பத்தி தெரியும்ல. அவ ஒரு முடிவு எடுத்துட்டானா அதை மாத்த வைக்கவே முடியாது மாப்பிள்ள. அதுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட். இந்த ஐடியா தான் மாம்சு ஒர்க் அவுட் ஆகும். சும்மா போய் சக்தி கிட்ட, ஏய் நான் அம்மாட்ட பேசிக்கிறேன், நீ போய் ஃப்ரீயா படின்னு சொன்னா ஒரு நாள் அவ ஒத்துக்க மாட்டா. இப்ப புரியுதா? இன்னைக்கு நடிச்சிட்டீங்க, சரி, இனிமே என்ன பண்ண போறீங்க மாப்பிள்ள? இது அப்படியே தொடர்ந்து பண்ண வேண்டியதான். எப்படியும் இதெல்லாம் பார்த்தா அவ டென்ஷன் ஆவால. அதுக்கப்புறம் சக்தியே சொல்லுவா, டேய் நான் படிச்சு காமிக்கிறேன்டா அப்படின்னு. அதுக்காக தான் மாம்சு இதெல்லாம். அவ அப்படி சொல்லும்போது நீங்க அவளை விட்டு ரொம்ப விலகி போயிடாம பாத்துக்குங்க மாப்பிள்ள. மாம்சு, என்ன மாம்சு நீங்க? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அப்படி ஏதாவது நடந்தாலும் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. சக்தி கலெக்டருக்கு படிக்கிறது தான் எனக்கு முக்கியம். விடு மாம்சு, எல்லாம் பார்த்துக்கலாம். மாப்பிள்ள, உங்க அம்மா மீனாட்சி எல்லாரும் உங்க மேல கோபமா இருக்காங்க. இருந்துட்டு போட்டோம், நாளைக்கு உண்மை தெரியும் போது எல்லாரும் புரிஞ்சுப்பாங்கல்ல. இதெல்லாம் சரியா வருமா மாப்பிள்ள? யோ மாம்சு, என்ன மாம்சு நீ? ஃபர்ஸ்ட் புலம்புறத நிப்பாட்டு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், சரியா? மாம்சு, யாராவது பாத்துற போறாங்க. நானும் அப்படியே போதையில் இருக்கிற மாதிரி போய் படுத்துக்கிறேன். நீ கிளம்பு. மாப்பிள்ள, உங்க அம்மாவை கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. மாம்சு, நான் சொல்லிதானே பேசுனீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. சரி. நல்ல வேலை யாரும் பார்க்கல. இதையே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதான்.
சக்தி, ஏ சக்தி, துர்கா, என்னடா அது யாருமே இல்லையா? என்ன இங்கே ஆளைய காணோம்? அக்கா உங்களுக்கு யமுனா, சக்தி எங்க? யமுனா, நேத்து ஒரு ஆர்டர் வந்துச்சுல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி 1 மணி நேரத்துல சாப்பாடு வரும்னு சொல்லு. யமுனா, உங்ககிட்ட தானே கேட்கிறேன், சக்தி எங்க? யமுனா, சக்திக்கு ஃபோன் போக மாட்டேங்குது, எங்க போயிருக்கா? தெரியல வெற்றி. காலையில இருந்து நாங்களும் ஃபோன் பண்றோம், ஃபோனே போக மாட்டேங்குது. போகும்போது உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? சொல்லிட்டு போற மனநிலையிலே அவ இருந்தா. நேத்தெல்லாம் மனசொடைஞ்சு பேசிட்டு இருந்தா. பாவம் சக்தி. ஏ யமுனா, நான் ஃபோன் பண்ண சொன்னல, பண்ணியாடி? இதோ இப்போ ஃபோன் பண்ணி பேசுறேம்மா. ஏண்டி இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்க? ஒரு வேலையை எத்தனை தடவை சொல்லணும்? இனிமே நமக்கு இந்த மெஸ் தான் எல்லாமே. யாரையும் நம்பிட்டு எல்லாம் இருக்க முடியாது. நான் சொல்றது உனக்கு புரியுதா? போய் உன் வேலையை பாரு. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? தம்பி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொன்னாலும் அதை கேக்குற நிலைமையில நான் இல்ல. அம்மா, நான் சொல்றத ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்கம்மா. கேக்குறதுக்கு இன்னும் என்ன இருக்கு தம்பி? எல்லாரும் முன்னாடியும் எங்க எல்லாருக்கும் நல்ல மரியாதை தேடி கொடுத்துட்டீங்க. நீங்க என் பொண்ணை கலெக்டர் ஆக்குவீங்கன்னு நினைச்சேன். சத்தியெல்லாம் கூட பண்ணீங்களே தம்பி. ஆனா நேத்து நடந்ததை நினைச்சா ஐயோ, எப்படி தம்பி நீங்க அப்படி நடந்துட்டீங்க? எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? தம்பி, உங்களால இப்ப என்ன நடந்திருக்கு தெரியுமா? என் பொண்ணு தன்னம்பிக்கையெல்லாம் இழந்து போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிறா. காலையில யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம கொள்ளாம அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. இப்படி இருக்கிற பொண்ணா தம்பி அவ? நீங்களே சொல்லுங்க தம்பி. மா, அது இல்லம்மா, அது என்ன நடந்துச்சுன்னா, என்ன வேணாலும் நடந்துட்டு போகட்டும். அதுக்காக அப்படிதான் குடிச்சிட்டு வந்து நிப்பீங்களா? என் பொண்ணு வாழ்க்கையை ஏன் தம்பி இப்படி எல்லாரும் பங்கு போடுறீங்க? வேண்டாம் தம்பி. இப்ப நான் இருக்கிற கோவத்துல வேற ஏதாவது பேசிட போறேன். சரிம்மா, நான் இப்ப எது பேசினாலும் சரி வர மாதிரி தெரியல. நான் முதல்ல சக்தியை பார்த்து பேசுறேன். அவ எங்க வீட்டு தான் போயிருப்பா. நான் நேர்ல பார்த்து அவகிட்ட சாரி கேட்டுக்கிறேன். செய்யறதையும் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுட்டா என் பொண்ணு பட்ட அவமானம் எல்லாம் போயிடுமா? வெற்றி, நீங்க கிளம்புங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா அம்மா டென்ஷன் ஆயிடுவாங்க. தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். நீங்க போய் சக்தி கிட்ட பேசுங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். எப்படி யமுனா சக்தி கிட்ட அப்படி நடந்துக்க இவருக்கு மனசு வந்துச்சு? அம்மா, இப்ப பேசினா பிரச்சனை தாம்மா வரும். வெற்றி, நீங்க கிளம்புங்க. இப்ப கூட எங்க அம்மா செஞ்சது தப்புதான். சக்தியை கலெக்டர் ஆக்க கூடாதுன்னு அவங்க சொன்னது தப்புன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல தோணலையே தம்பி உங்களுக்கு? சக்தி, சக்தி, நில்லடா. ஆமா, உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்னாச்சுமா? என்ன ஆச்சா? அறிவு இருக்கா கொஞ்சமாவது உனக்கு? அத்தனை பேர் முன்னாடியே எங்களை அசிங்கப்படுத்திட்ட வெற்றி. ஏண்டா, உனக்காக இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி நீயும் சக்தியும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நல்ல நேரம் பார்த்து 2வது தடவையா தாலி கட்ட சொல்லி மேள தாளத்தோட உன்னை ஊர்வலமா கூட்டிட்டு போயிட்டு வந்தா நீ என்னடா அண்ணா திமிரா குடிச்சிட்டு வந்து நிக்கிற? டேய் வெற்றி, உன்னால எவ்வளவு கஷ்டம் பார்த்தே எல்லாருக்கும். என்னாச்சுடா உனக்கு? அது இல்லங்க, நான் சொல்றேங்க. இவன் மனசுல இவனுக்கு பெரிய இவன் நினைப்புங்க. அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம். அம்மா, அப்புறம் பேசிக்கலாமா? அண்ணன் இப்பதானே வந்திருக்கு. அண்ணன் போய் குளிச்சுட்டு வரட்டுமா? இல்லடி, இவன்கிட்ட நான் சில விஷயங்களை பேச வேண்டியிருக்க. எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். சொல்லுடா, எதுக்கு குடிச்ச? சொல்லுடா, எதுக்குடா குடிச்ச? அம்மா தான் காரணம்னு வெற்றியும் சொல்ல போறதில்ல. இந்த ரங்கநாயகி அத்தைக்கும் புரிய போறதில்ல.
அது வரைக்கும் அந்த வீட்ல தினம் தினம் சண்டை தான். நடக்கட்டும் நடக்கட்டும், நமக்கு ஹாப்பி தான். சரி வெற்றி சொல்லு, அப்படி என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை? டேய், அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு உனக்கு தெரியும் தானே? அவ படிச்சவடா, உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பின்னாடி வந்து நிக்கிறாடா. பாவண்டா அவ, உனக்காக 1000 கனவோட அவ காத்துட்டு இருந்தாடா. நீ என்னடானா ஒரு குடிகார மாதிரி வந்து நிக்கிற? என்னடா புது பழக்கம் அது? பதில் சொல்லு, எதுக்கு குடிச்ச? சரிம்மா, ஏதோ குடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன உங்களுக்கு? என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. எதிர்த்து பேசுறியா? என்னடா எதிர்த்து பேசுறியா? என்ன திமிராயிடுச்சுல உனக்கு? கொண்டுவ பாத்துக்கோ உன்ன. என்னடா கொண்டாட்டினா உனக்கு அவ்வளவு இளக்காரமா? நீ என்ன வேணா பண்ணுவ, நான் அப்படியே சும்மா பாத்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? நீ இப்படி குடிச்சிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு மட்டும் அவமானமா? ஏன் எனக்கு, உங்க அப்பாவுக்கு, நம்ம குடும்பத்துக்கு யாருக்கும் அவமானம் இல்ல. டேய், அன்னைக்கு சக்தியால உனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தப்போ அந்த வீட்டுக்கு நான் உனக்காக எத்தனை தடவை போய் சண்டை போட்டிருப்பேன். ஆனா இன்னைக்கு உன்னால எனக்கு அவமானம் வந்திருக்கு வெற்றி. ஆனா மீனாட்சி அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட அதை பத்தி கேட்கல. என் மூஞ்சிக்கு நேரம் அவங்க காரி துப்பி இருந்தா கூட நான் வாயை மூடிட்டு அமைதியா வந்திருப்பேன்டா. அமைதியா நின்னாங்க, அசிங்கப்பட்டு வந்திருக்கேன்டானா. இதெல்லாம் யாரால? உன்னால தானே? அங்க அவங்க அப்பா குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணாரு. என் முன்னாடி நின்னு பேச கூட பயப்படுற ஆள்டா அவரு. ஆனா என் முன்னாடி நின்னு என் பேர் சொல்லி கூப்பிடுறாரு. என்ன பதிலுக்கு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச முடியலடா. ஏன்னா நியாயம் அவர் பக்கம் இருக்கு. எல்லாம் உன்னாலதான்டா நாங்க போய் தலை குனிஞ்சு நின்ன. சரிம்மா ரங்கநாயகி, விடு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். டேய், நீ உள்ள போடா. ஏய் நில்லே. ஆமா, நீ மட்டும் ஏன் இங்க தனியா வந்திருக்க? என் மருமக சக்தி எங்க? உன்கிட்ட தாண்டா கேக்குறேன். என்னடா மரம் மாதிரி நிக்கிற? சக்தி எங்க? நேத்து நீ அவ கூட தானே போன, திரும்ப வரும்போது நீ மட்டும் தனியா வந்திருக்க. அவ மூஞ்சில முழிக்கிறதுக்கு கூட அசிங்கமா இருக்குன்னு சொல்லு. அதனால அவளை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியா? என்னம்மா சொல்றீங்க? சக்தி வீட்டுக்கு வரலையா? டேய், என்னடா உளற? உன் கூட தானடா அவளை வீட்லயே விட்டு வந்தேன். அப்புறம் எப்படா அவ மட்டும் தனியா வீட்டுக்கு வருவா? அது இல்லம்மா, சக்தி காலையில கிளம்பி போயிட்டான்னு சொன்னாங்க. போயிட்டாளா? எங்கடா போனா? தெரியலையேம்மா. சக்தி நம்ம வீட்டுக்கு தான் வந்திருப்பான்னு நினைச்சேன். அதனால தான் வந்த உடனே கூப்பிட்டேன். என்னடா சொல்ற? சக்தி இங்க வந்துட்டாளா இல்லையான்னு உனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்க முடியாதா? நீ பாட்டுக்கு திடீர்னு கிளம்பி வந்து நிக்கிற. என்னடா ஆச்சு உனக்கு? மா, அவ கோச்சுக்கிட்டு என் கூட வர பிடிக்காம தனியா வந்துட்டான்னு நினைச்சம்மா. டேய், அவ இங்கே வரலடா. எங்கன்னு முதல்ல பாத்துருவோம். ஃபோன் பண்ணு. அம்மா, யமுனா, சக்தி எங்க போனா? உன்கிட்ட ஏதாவது சொன்னாளா? சொல்லல அத்தை. இங்க இருந்தா அவளை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போலான்னு தான் வந்தா. சொல்லலையா? சக்தி இங்கேயும் வரலமா? என்னம்மா சொல்றீங்க? அப்ப சக்தி எங்க? கேக்குறான்ல, பதில் சொல்லு. எங்கடா போனா சக்தி? எனக்கு தெரியலம்மா. தெரியலையா? நீ தானடா அவ புருஷன். அவ எங்க இருக்கான்னு உனக்கு தானே தெரிஞ்சிருக்கணும். இப்படி தெரியலன்னு ஈஸியா சொல்லிட்டு இருக்க. இல்லம்மா, அம்மா சக்தி வந்துருவாமா. டேய், சக்தி இது போல எப்பவாவது பண்ணிருக்காளா? இப்ப மட்டும் ஏன்டா இப்படி பண்ணா? சொல்லுடா, சொல்லு, ஏன் இப்படி பண்ணா? சொல்லு.